வெல்கம் பேக் லக்ஷ்மி இன்ஸ்டியூட். ஸோ லாஸ்ட் கிளாஸோடைய வைரஸோட கண்டினியூஷன் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லிட்டில் பிட் இன்ட்ரப்ஷன் கண்டினியூ பண்ண முடியல. அகெயின் கிளாஸஸ் கண்டினியூ. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அதை கண்டினியூ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சாஃபர்மேன் அண்டு மோரிஸ். சாஃபர்மேன் அண்டு மோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1963ல் டிஸ்கவர் த சைனோஃபேஜஸ். அதாவது சைனோஃபேஜ் அப்படிங்கிறது சைனோஃபேஜ் நம்ம ஆல்கியில் ஒரு குரூப் இருக்குது, 11 கிளாஸஸ் படிச்சிருக்கோம் ஆல்கியில். அதில் சைனோஃபைசியே அப்படின்னு அதில் சைனோஃபேஜஸ் குரூப்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடியது தான் இது சைனோபாக்டீரியா சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்ன எங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லிம்பயா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சாஃபர்மேன் அண்டு மோரிஸ். தென் நெக்ஸ்ட்டு லாஃபர் அண்டு ஃப்ராசச் இன் 1898ல் ஃபஸ்ட்டு அனிமல் பேத்தோஜெனிக் வைரஸ். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு கொஷினில் வந்து கீ ஆன்சரில் இது இருக்கலாம். ஃபுட் அண்ட் மவுத் வைரஸ் ஆஃப் கேட்டில். ஃபுட் அண்டு மவுத் வைரஸ் ஆஃப் கேட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது யார் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து அனிமல் பேத்தோஜெனிக் வைரஸ். ஃபஸ்ட்டு அனிமல் பேத்தோஜெனிக் வைரஸ் சொன்னவங்க யார் கண்டுபிடிச்சா லாஃபர் அண்டு ஃப்ராசச் ரெண்டு பேருமே சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு லூரியா எம் டெல்பர் அண்டு லாஃப். ஸோ இந்த கோவர்க்கர்ஸ் மூணு பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் த மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியாஃபேஜ். பாக்டீரியாஃபேஜ் வந்து எப்படி உள்ளுக்குள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணவங்க இவங்க மூணு பேர், லூரியா, டெல்பர் அண்டு லாஃப். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்ஷி அண்டு சேஸ். இந்த நேமும் சயின்ஸ் நேமும் அடிக்கடி கேட்குறாங்க. ஹெர்ஷி அண்டு சேஸ். நியூக்ளிக் ஆசிட் என்னென்ன ஷார்ட் எழுதியிருக்கேன். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் த இன்ஃபெக்டிவ் புரோட்டீனேஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட். அதாவது புரத துகளால் பாதிப்பு ஒரு பக்கம் வருது, அதெல்லாமல் ஒரு சில பார்ட் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா ஹெர்ஷி அண்டு சேஸ் அப்படிங்கிறவங்க. தென் டிஓ டெய்னர் 1971ல் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்ட் நியூ இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். அதாவது வேற ஒரு புது காரணிகளால் வந்து பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வைரஸை விட ரொம்ப சின்னதான், ஸ்மாலர் தென் வைரஸ். அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா வைராய்ட்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க. வைரஸ் அப்படிங்கிறது நச்சுப்பொருள், பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னோம். நச்சுப்பொருள் கிரீக் லத்தீன் வேர்டில். சரி, இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க, டிஓ டைனர் வந்து 1971ல் டிஸ்கவர்ட் நியூ இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். ஏதோ ஒரு புது வகையான காரணி, வைரஸை விட ரொம்ப சின்னது சரிங்களா, அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு க்ளூ வேர்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஆய்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட்டாக முடியுறது பாருங்களேன். ஆய்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா ஆப்சண்ட். அப்படின்னது ஆப்சண்ட்னா இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ல வராங்கன்னா வித் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாகவே வைரஸில் நம்ம ப்ரோட்டீன் கோட் இருக்குதுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க, வைராய்ட்ஸில் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அதில் ப்ரோட்டீன் இருக்குது, லேயர் சொல்லியிருப்போம், இங்கே ப்ரோட்டீன் இருக்காது. இப்படி ஞாபகம் எப்போ வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறோமோ அப்போ அதை வந்து நம்ம இங்கே ஆப்சண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ வித்தவுட் ப்ரோட்டீன். அப்போ உங்களுக்கு வைராய்ட்ஸ்னாலே என்ன மைண்டுக்கு ஞாபகம் வரணும், வித்தவுட் ப்ரோட்டீன். வைராய்ட்ஸ் ஆய்டு அப்படின்னாலே ஆப்சண்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி வி ப்ரூஷ்னர் சரிங்களா. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிஸ்கவர்ட் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். அதாவது இவங்களும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பாதிப்பு, புரதத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு ஏஜென்ட் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லோ வைரஸஸ் விச் கண்டைன் ஒன்லி ப்ரோட்டீன். அதாவது இந்த வைரஸ் வந்து வைரஸ்லேயே ரொம்பவும் அப்படி ஸ்லோவாக அதோட ப்ராசஸ், மெதுவாக அதோடைய பாதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டியூஸ் பண்ணுது. அப்போ அதுவும் உள்ள ப்ரோட்டீன் இருக்குது. ஒன்லி விச் கண்டெயின், அதில் ஸ்லோ வைரஸஸ்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரையான். நீங்கள் இங்கிலீஷ் வேர்டில் ப்ரையான்னு சொல்லுவோம், தமிழில் பீரியான் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன். ப்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1997ல் இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஸ்டான்லி ப்ரூஷ்னர். நம்ம இன்னொரு கன்ஃபியூஷன் வரும், ஸ்டான்லிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது, கிறிஸ்டல் ஃபார்மில் வைரஸை வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் சொன்னது ஸ்டான்லின்னு படித்தோம் சரிங்களா.
இப்போ இங்கே இந்த பிரயான்ஸ் அப்படிங்கிற ஸ்டான்லி பி ப்ரூஷ்னர், நல்ல ஃபுல் நேம் இதை பாருங்க, ஸ்டான்லி பி ப்ரூஷ்னர் அப்படின்னு வந்திருந்தாதான் அது வந்து என்னது பிரயானை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சது இவங்க தான். ஸோ அது வந்து ஸ்லோ வைரஸ், இதில் புரோட்டீன் பார்ட்டிக்கல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கண்டுபிடிப்பு பண்ணதுக்காக இவருக்கு அவார்டு 1997ல் அவார்டு நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒர்க் பண்ணதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. யாரு? ஸ்டான்லி பி ப்ரூஷ்னர். தென் நெக்ஸ்ட் இன்னொன்று, சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோ வைரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஆப்ஷனில் வந்து வைரான், வைராய்ட், ப்ரையான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த வேர்டெல்லாம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. வைரான், வைராய்டு, ப்ரையான், வைரஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன சொல்லுவீங்க? ஸ்லோ வைரஸுங்கிறது எது? ப்ரையான். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ்லாம் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஹி அவார்டு நோபல், இதுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே. தென் ஐலிக் ஐசக் அண்ட் லின்மேன் இன் 1957ல் இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறத டேர்ம் பண்ணாங்க. அந்த இன்டர்ஃபெரான் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், வேதிப்பொருளால் ஆன பொருள். அப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஒரு வேதியியல் தூண்டுதல் பொருளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்ஃபெரான். ஓகேங்களா? அது சொன்னார் ஐலிக் ஐசக் அண்ட் லின்மேன். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான வேர்டு. இந்த ஒரு சில காம்பினேஷன் வர்றதை நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். எது முடிச்சனப்போ நான் லைக்கன்னு சொல்லியிருந்தேன். ஆல்கல் பார்ட்னர், ஃபங்கல் பார்ட்னர் ரெண்டும் சேர்ந்து லைக்கன் அப்படின்னு சொன்னோம். அதுமாரி வைரஸு ப்ளஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது பாக்டீரியல் ஃபேஜ்னு சொன்னோம். பாக்டீரியா ஃபேஜ், ஃபேஜ்னாலே வைரஸை வந்து இது பாக்டீரியாக்குள்ள இன்க்ளூட் ஆகிருக்கிறது. இப்போ அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க? மைக்கோஃபேஜ். இந்த ஃபேஜ்ன்ற வேர்டு வருதா? ஃபேஜ்னாலே வைரஸ்ன்னு சொன்னோமா? அப்போ என்ன பண்ணுது? மைக்கோ அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், க்ளூ வேர்டு வந்து மைக்கோ அப்படின்னா ஃபங்கை. எதை குறிப்பிடும்னா பூஞ்சையை குறிப்பிடும், பூஞ்சையை குறிப்பிடும். சரிங்களா? அப்போ மைக்கோஃபேஜ் அப்படின்னு சொல்லும்போது பூஞ்சையும் வைரஸும் சேர்ந்தது. அப்போ வைரஸ் இன்ஃபெக்டிங் ஃபங்கை. சரிங்களா? வைரஸ் வந்து பூஞ்சையில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதை டிஸ்கவர் பண்ணி சொன்னது யாருன்னா சிண்டன் இன் 1957. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் பைஸ்போரஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் இன் ஷேப். அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் ஷேப். அதாவது அந்த ஷேப்பை சொல்கிறாங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா பாலிகோனல் ஷேப்பில் இருக்கலாம். சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு ஸ்பீஷஸை பொறுத்து இந்த டபுள் ஸ்டாண்டர்டா சிங்கிள் ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறது சேஞ்சஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. அப்போ இதுக்கு கொடுத்துருக்கிறது அகாரிகஸ் பைஸ்போரஸ். ஸோ இங்கே சொல்கிறது மைக்ரோஃபேஜ் வந்து ஃபங்கை பொறுத்தளவு இது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அகாரிகஸ் அதனால அது பூஞ்சையை தான் குறிப்பிடும். சரிங்களா? அகாரிகஸ். ஸோ இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. தென் ஏசால்க் அப்படிங்கிறவங்க 1957ல் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா வேக்சினேஷன், தடுப்பு மருந்து. எதுக்கு எதிராக அப்படின்னா போலியோக்கு எதிராக தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சது யாருன்னா சால்க் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக் மான்டெக்னியர் இன் 1893 அண்ட் ராபர்ட் கேலோ, ஷார்ட்டா ஆர் கேலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ராபர்ட் கேலோ அண்ட் லுக் மான்டெக்னியர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் 1984, இவர் அங்கே 1983. ஸோ இந்த டிஸ்கவர் த எய்ட்ஸ் வைரஸ் ஆஃப் HIV. எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை சுருக்கமாக தான் என்ன சொல்கிறோம், எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, HIV வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஒரு இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் வைரஸ் இருக்குது, ரெட்ரோ குரூப்னு சொல்லுவாங்க. ரெட்ரோ வைரஸ், RETRO, ரெட்ரோ குரூப். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வைரஸ் தான் வந்து இதில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு இது சம்மந்தமாக நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வைரஸ் ஹிஸ்ட்ரி. வைரஸ் ரிலேட்டடாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒன்று என்ன ஸ்பெஷல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவும் ஹிஸ்ட்ரி. இதுலேருந்து நமக்கு எந்த பார்ட் வேணாலும் இதுதான் அப்படின்லாம் நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்.
சரிங்களா. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜென்ரல் அக்கௌண்டிங் வைரஸ் இதில் எது வேணாலும் நமக்கு கொஷின் பண்ணலாம். ஒன்று மேட்சிட் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா நமக்கு ஆப்ஷனில் வேர்டிங்ஸை கொடுத்து இந்தமாரி, இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது கண்டென்ட் வேர்டு, அதாவது ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்கிறத கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம், அது யார் சொன்னாங்க, இல்லை யார் வந்து இதுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு அவங்க ஆப்ஷன் கேட்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸ்லஸில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில டிசீஸு என்னென்ன வைரஸோடைய கிளாஸிஃபிகேஷன் குரூப்பு, அதுக்கப்புறம் அதுதான் முக்கியமான பார்ட்டு நமக்கு. அடுத்தது வைரஸில் கிளாஸிஃபிகேஷன் குரூப் என்னென்ன குரூப் இருக்குது, அது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக டபுள் ஸ்டாண்டர்டானேவா, ஃபர்தராக அது எப்படி நம்ம பிளான்ட்டில் என்ன மாதிரி பிளான்ட்டோட டிசீஸு, அனிமல் டிசீஸு, ஹியூமன் டிசீஸை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ லைக் உங்களுக்கு சஜஷன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ again meet you next class. Thank you so much. Thank you students.